சினிமால இந்த ஒரு ஹீரோயினுக்கு மட்டும் வந்துட்டு யாருக்குமே ஹேட் பண்ண மாட்டாங்க. அதுவும் எந்த கிசுகிசுக்களும் வந்ததில்ல. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய படங்கள்லாம் யூனிக்கா இருக்கும். மத்த இப்ப இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் விட இவங்க தான் டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது யாருன்னா சாய் பல்லவி அவங்க. ஸோ சாய் பல்லவி அவங்க ஒரு படம் பண்ணாலே வந்துட்டு அந்த படம் நல்லா இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு கதை ரீதியாகவும் சரி, அந்த கேரக்டர் சாய் பல்லவி எடுத்து பண்ற அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் அவங்களுடைய படங்களை விரும்பி பாக்குறவங்க, அவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம், சாய் பல்லவி அவங்க விஜய் கூட நடிக்க மறுத்துட்டாங்க. அதாவது லியோ படத்திலேயே வந்துட்டு சாய் பல்லவி நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கதாபாத்திரம், அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, அவங்களுக்கு அது வந்துட்டு நல்லா ஒரு கதாபாத்திரமா தெரியல அப்படின்றதால அவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு த்ரிஷா அவங்க நடிச்சாங்கன்றத பார்த்தோம். இப்போ என்ன கதை அப்படின்னா, இவங்க வந்துட்டு விஜய் அவங்களுக்கு மட்டும் நோ சொல்லல, அஜித் அவங்களுக்கும் நோ சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் அஜித் அவங்களுடைய படங்கள்ல எங்க ஒரு சீன்ல கூட நம்ம வந்துட மாட்டோமா, அப்படி வந்துட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்பு கிடைச்சிருமே, நம்ம அப்படி டெவலப் ஆகி போயிடலாமே அப்படின்னு யோசிக்கிற ஆர்டிஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எப்பவுமே வந்துட்டு அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் விஜய் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி படமே பண்ண போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் எப்பயாவது படம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் ரேஸ்ல தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாரு. ஸோ அவருடைய படங்கள் எப்பயாவது தான் வந்துட்டு இருந்தது. அப்படி வர இந்த மாதிரி ஒரு டாப் ஹீரோஸோட படங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சாய் பல்லவி அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அவங்க வந்துட்டு நடிக்கவே இல்லை. ஏன் நடிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு அவங்க சூஸ் பண்ற, அதாவது இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற அந்த படத்துல வந்துட்டு அந்த ஹீரோயின்ஸ்களுக்கு கதை ரீதியாகவும் சரி, அவங்களுடைய கதாபாத்திரங்கள் எந்த ஒரு வேல்யூபிளா இல்ல, அதனால நான் அந்த கேரக்டர் எடுத்து பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வலிமை இந்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு கூட நடிக்கிறதா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் அவங்க வந்துட்டு நடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களை தொடர்ந்து இப்போ அஜித் அவர்களுக்கும் நோ சொன்ன ஸ்டோரி வந்து வெளியே வந்திருக்கு. இன்னும் இவங்க யார் யாருக்கெல்லாம் நோ சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியல. இப்போ தமிழ் சினிமால சென்சேஷனல் ஹீரோ அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர் தான். ஸோ அவர் வந்துட்டு ஒரு இயக்குனரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 படங்கள் பண்ணி இப்போ ஒரு பெரிய டாப் ஹீரோவா ஆயிட்டாரு. அடுத்தடுத்த படங்கள் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன டிராகன் படமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே பயங்கரமா விமர்சிச்சாங்க. பிரதீப் ரங்கநாதன் படமே இப்படிதான் இருக்கும் போல, பெண்களை வந்துட்டு இப்படி காட்டுறதுதான் இவரோட வேலை போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த ட்ரைலருக்கு விமர்சிச்சவங்க அந்த படம் வந்தப்போ எல்லாருமே அவர் வந்துட்டு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு கதை ரீதியா அந்த படத்தை வந்துட்டு எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்போ தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ அவருடைய படங்கள் எடுத்து பண்ணா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோன்னு பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான். ஸோ இப்போ வந்து புதுசா வர டூட் அப்படின்ற ஒரு படமும் சரி, அப்புறம் விக்னேஷ் சிவன் அவர் கூட இயக்குற இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படமும் சரி தொடர்ந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படத்தோட கதைகளும் சரி, இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸும் வந்துட்டு அப்பப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா போறத அடிக்கடி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அடுத்தடுத்து வர போற இந்த 2 படத்துக்குமே வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. கதை ரீதியா இது வந்து நல்ல ஹிட் கொடுக்கும். இன்னும் வந்து அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவருடைய இடமே வந்து வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு பேசப்படுது. ஷாருக் கானுக்கு நோ சொன்ன நயன்தாரா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நயன்தாரா இங்க தமிழ் சினிமால வந்துட்டு ரொம்பவே பெரிய ஃபேமஸ், இப்போ டாப் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அவங்களுடைய ஆரம்ப காலத்துல அவங்க நல்லா லாபம் அடிச்சு வரும்போது மறுபடியும் பிரேக்கப், அப்புறம் நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க வந்துட்டு படங்களை நடிக்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா வளம் வந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா கூட இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடாதீங்கன்னு ஒரு நோட்டீஸ்லாம் விட்டுருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அட்லி அவருடைய இயக்கத்துல ஜவான் அப்படின்னு படம் மூலமா அங்க பாலிவுட்ல வந்துட்டு அவங்க அறிமுகமானாங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியை தொடர்ந்து அவங்க வந்து பாலிவுட்லயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு அவங்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து ஷாருக் கான் அவர்களுக்கு நோ சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு இங்க வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த படம் இயக்குன அந்த இயக்குனர் வந்துட்டு சரி இங்க நம்ம சவுத் இந்தியன்ல நம்ம எடுக்கிறோம், ஸோ இதுக்கான ஒரு ஹீரோயின் இருந்தா அது நல்லா இருக்கும், ஷாருக் கானுக்கு பேரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த டாப் ஹீரோயினியா இருந்த நயன்தாரா அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போதான் நயன்தாரா அவங்க பல இஷ்யூக்கள் வந்துட்டு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் படங்கள்ல நடிக்க வரும்போது இனிமே எதுவாக இருந்தாலும் பார்த்துதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க கொஞ்சம் குழப்பத்துல இருந்ததுனால அந்த ஒரு பட வாய்ப்பை வந்துட்டு அவங்க நோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு சான்ஸ் வந்துட்டு தீபிகா படுகோன் அவங்களுக்கு போயிருக்கு. தென் தீபிகா படுகோன் அண்ட் ஷாருக் கான் இவங்க 2 பேருமே சேர்ந்து சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து பண்ணாங்க. அந்த படம் வந்துட்டு இங்கேயும் நல்லா ஓடிச்சு, அங்க ஹிந்தி அங்க பாலிவுட்லயும் நல்லா ஓடிச்சு.
ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ பாடல்களும் ஹிட் ஆச்சு. ஆனா இப்போ வந்து நயன்தாரா அவர்கள் அதை ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் வந்துட்டு ஷாருக் கான் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்க உடனே ஓகே அப்படின்னு சொல்லி பாலிவுட்ல போய் நடிச்சு இங்க ஜவான் பெருசா ஓடல. ஏன்னா ஜவானோட கதை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க பாலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா தாறுமாறா ஓடி அங்க ஒரு நல்ல வசூலை கண்டுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நயன்தாரா அண்ட் மாதவன் இவங்க 2 பேர் நடிச்சு வெளிவந்த டெஸ்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஓடவே இல்லை. ரொம்ப பெரிய ஒரு லாஸை சந்திச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆனா இவங்களோட வரிசையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. இந்த வருஷம் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. மண்ணாங்கட்டி, ராக்காய், டியர் ஸ்டூடெண்ட், ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு கைவசம் வந்துட்டு ஏகப்பட்ட படங்கள் வச்சுட்டு இருக்காங்க. சோ என்னதான் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்துட்டு சரியா ஓடலனாலுமே இதுக்கப்புறம் வரப்போற படங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அதுக்கப்புறம் ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு. என்னதான் மத்த படங்கள் ரெட்ரோ படத்து கூட சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகி அது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றாலுமே இது ஒரு விதமான ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல. பட் எல்லாருமே அதை விரும்பி ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு படமா வந்து ரெட்ரோ இருந்துச்சு சொல்லலாம். அதுவும் அந்த படக்குழுவினர் இப்போ சக்சஸ் மீட்லாம் பண்ணாங்க. ஏன்னா 100 கோடி கிட்ட வசூலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டாடவும் செஞ்சாங்க. ஸோ படம் வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொன்னாங்க. ஆனாலும் சூர்யா அவருடைய படம் என்ன ஒரு படம் ரிலீஸ் ஆனாலுமே ஏதோ ஒரு வன்மம் அவர் மேல இருக்கு. அதனாலதான் அந்த படத்தை வந்துட்டு குறை சொல்றாங்க, அந்த படத்தை வந்து பெருசா இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா தியேட்டர்ல கார்த்திக் சுப்ராஜ் அவர்கிட்ட டைரக்டாவே கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது சும்மா ஒரு விசிட்டா ஒவ்வொரு தியேட்டருக்கா போயிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு தியேட்டருக்கு போகும்போது அங்க இருந்த ஒரு ரசிகர் வந்துட்டு கேட்கிறாங்க, சூர்யா அவர்கள் நிறைய நன்மைகள் பண்றாங்க, அகரமா ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க, இவரை மாதிரி மத்த ஆக்டர்ஸ் வந்துட்டு பண்றாங்களா அப்படின்னு கேட்டா பண்றது இல்லை. ஆனா வந்துட்டு இவர் இவ்வளவு நல்லது பண்றாரு, ஆனா வந்துட்டு ஏன் இவருடைய படங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு வாக்குவாதத்துக்கு ஏற்படுது, அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, ஏன் இவர் மேல இந்த அளவுக்கு வன்மம் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, சூர்யா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பேருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியுதுங்க இல்லையா, அதை பத்தி எந்த கவலையும் படாதீங்க, அதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, தூசிமா தட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவர் எந்த அளவுக்கு சூர்யாவை சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது இவர் சொன்ன விஷயங்கள் மூலமா நமக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதனால வந்துட்டு சூர்யா மேல இந்த அளவுக்கு வன்மமா இருக்காங்க? அதுவும் ஜோதிகா அவர்கள் ஏதாவது சின்னதா ஏதாவது பேசினாலும் ஜோதிகா மேலேயும் வந்துட்டு பயங்கரமா ஒரு வன்மத்தை திணிக்கிறாங்க. எதனால, ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப அடுத்தது என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன். நம்ம எல்லாருக்கும் சிவகார்த்திகேயன் எப்படி ஒரு பரிச்சயமானவர்னா விஜய் டிவில அவர் ஆங்கரிங் பண்ணும்போதே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு படிப்படியா அவர் வந்துட்டு படங்கள் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு பெரிய டாப் ஸ்டாரா, ஒரு நல்ல ஒரு நடிகரா வந்து தமிழ் சினிமால வந்துட்டு கருதப்படுறாரு. தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு. மெட்ராஸ், பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து அவர் கைவசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்த அமரன் படம் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு. இவருடைய இந்த அளவுக்கான வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்கு வந்துட்டு விஜய் டிவி அப்படின்னு நிறைய இடங்கள்ல சிவகார்த்திகேயனும் அவரும் சொல்லியிருக்காரு. விஜய் டிவி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சேனல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட முதல் கெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் இருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு அதிக நேரங்களா விஜய் டிவிக்கு தான் வந்துட்டு ஏதாவது ஒரு பேசுறது, விஜய் டிவி பத்தி புகழ்ந்து பேசுறது அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்துட்டு விஜய் டிவி பக்கம் போறதே ஸ்டாப் பண்ணிட்டாராம். பெரிய அளவுல வந்து ஏன்னா ரீசெண்டா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்ன யாராவது வந்துட்டு நீ என்னாலதான் வளர்ந்த, நீ இப்படி இருக்க, அதுவும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல டவுன் பண்ற மாதிரி யாராவது பேசுறாங்கன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இன்டர்வியூல பேசிட்டு இருக்காரு. அதனாலயோ என்னவோ தெரியல, இவங்க ஏதாவது மோசமா ட்ரீட் பண்ணாங்கன்னா என்னவோ தெரியல, இவர் வந்துட்டு விஜய் டிவி பக்கமா போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு ஜீ தமிழ்ல சரிகமபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஷோ நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஷோல இவர் வந்துட்டு ஒரு கெஸ்டா போனது மட்டும் இல்லாம அந்த ஷோ புகழ்ந்து பேசுறது, அந்த சேனலை புகழ்ந்து பேசுறதுன்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த திவினேஷ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஒரு பாடலும் வந்து அவர் பாடியிருக்காரு. ஸோ இப்படி வந்துட்டு விஜய் டிவியை விட அவர் வந்து விஜய் டிவியில பெருசா கேர் பண்ணிக்காம அவர் வந்து ஜீ தமிழ்ல பண்ணியிருக்கிறது வந்து இங்க விஜய் டிவியில இருக்கவங்களுக்கு ஒரு மனசங்கடம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கூலி படத்துக்காக 7 படங்களை வந்துட்டு நிராகரிச்சிருக்காரு ஒரு ஹீரோ. அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பயங்கரமான ஹோப்பு கொடுத்ததுனால தான் இந்த 7 படங்களை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌபின் சாகிர். இவர் வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படத்துல வந்துட்டு ஃபேமஸ் ஆனவர். சோ அந்த படத்தை தொடர்ந்து இவர் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ் படம் மூலமா இந்த கூலி படமால அறிமுகமாகிறாரு. சோ அறிமுகமாகும் போது லோகேஷ் கனகராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்துட்டு கொஞ்சம் உங்களோட முழு நேரத்தை வந்துட்டு இந்த கூலி படத்துக்காக நீங்க செலவிடுங்க, உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் 8 months வந்துட்டு இந்த கூலி படத்துக்காக கால் ஷீட் கொடுத்திருக்காரு. சோ ஃபுல் நேரமா வந்துட்டு இந்த படத்துக்காக தான் அவர்
உழைச்சிக்கிட்டு இருக்காரு. இதனால இவருக்கு இந்த கூலி படத்துக்கான வந்த வாய்ப்புகள் இவர் வந்து வேணாம் சொல்றாரு. அப்படி அவர் நிராகரித்த படமே வந்து பாத்தீங்கன்னா 7 படம் இருக்கு. சோ அவருடைய முழு ஹோப் வந்துட்டு கூலி படத்தையும் தாண்டி லோகேஷ் கனகராஜ் அவர் சொன்ன நம்பிக்கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அதிதா சர்ப்ரைஸ். சோ இந்த பாடல் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் பயங்கரமா ஒரு பக்கம் வந்துட்டு இளைஞர்களுக்கு ரொம்ப குதூகலமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பாடலா, இப்பெல்லாம் வந்துட்டு தமிழ் சினிமால வர பாடல்கள் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு, பாடல் வரிகள் தான் வந்துட்டு ரொம்ப மோசமா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா அதுல வர ஸ்டெப்ஸ்லாம் கூட ரொம்ப மோசமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா விமர்சிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தமிழ் சினிமால இருந்த பெண் சங்கம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போடக்கூடாது, இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நாங்க ரொம்ப கடுமையா இது பண்ணுவோம், ஸோ இதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சைக்கெல்லாம் வந்துட்டு உள்ளாச்சுன்னே சொல்லலாம் இந்த பாடல்னால. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸோட இந்த மாதிரியான ஒரு வரிகளோட அடுத்த பாடல்கள் வராது அப்படின்னு கருதப்பட்டுச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடலான கெட்டிகா சர்மா கிட்ட வந்து அவங்களோட இன்டர்வியூல வந்து கேட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி உங்க பாடல் வந்து சர்ச்சைக்குள்ளாச்சு, அந்த சர்ச்சைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னா அப்போ சொல்றாங்க ஒரு படம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை பார்த்து பிடிச்சவங்க வந்துட்டு அதை விமர்சிப்பாங்க, ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு விமர்சனம் வருது, ஒரு படத்துல வந்துட்டு ஐட்டம் சாங் இருக்கிறது இல்லாம இருக்கிறதுன்றது அந்தந்த இயக்குனர்களுக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் தான் இருக்கு. ஆனா ஒரு பாடல் இருக்கும்போது அந்த பாடல்ல இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடாது அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாம தான் நான் அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணேன். பட் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த மாதிரியான சர்ச்சைக்குள்ளான ஒரு பாடல்களையோ இல்லை படங்களையோ எடுத்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ போன வாரத்துல இருந்து ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது ஐசரி கணேஷ் அவருடைய மகளுடைய திருமணத்தை பத்தி தான். ஏன்னா வந்துட்டு அந்த திருமணத்துல தான் ஜெயம் ரவி அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டான அவங்க 2 பேரும் வந்து திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. அது பயங்கரமா ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. ஜெயம் ரவி அவங்களுடைய ஒய்ஃப் ஆன ஆர்த்தி அவங்க வந்து போஸ்ட்லாம் போட்டு என்னென்னவோ அதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் என்னவோ தெரியல ஐசரி கணேஷ் அவங்களுடைய மகள் வந்துட்டு கல்யாணம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாராலையும் பரபரப்பா பேசப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுடைய கிளிப்ஸ் அவங்க என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிடுச்சு. என்னடா அது எல்லாருமே வராங்க ஆனா விஜய் வரலையே அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது தான் விஜய் அவர்கள் வரல. பட் விஜய்க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்களுடைய கட்சி சார்பில் ஆதவ் அர்ஜுனா இவங்க வந்துட்டு அதை அட்டன் பண்ணிருக்காங்க, அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரொடியூசர்னே சொல்லலாம். ஸோ நிறைய படங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இவருடைய படங்களுக்கு வரல அப்படின்னா எப்படி, அதனால வந்துட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, மாதிரி நான் வரலன்னா வருத்தப்படாதீங்க, ஆல்ரெடி உங்களோட கல்யாணத்திலே வந்து பாத்தீங்கன்னா 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்க, இப்போ நானும் வந்தேன்னா அதுல நிறைய கூட்டங்கள் சேர்ந்துரும், ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு உங்களையும் உங்க மருமக உங்க மக எல்லாரையுமே கூப்பிட்டு ஸ்பெஷலா ஒரு விருந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா விஜய் அவருடைய வீட்டுல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் விருந்து வந்துட்டு ஐசரி கணேஷ் அவங்க ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்காக ஒருத்தர் வந்து பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு. அதாவது பேன் இந்தியா மூவி அப்படின்ற பேர்ல வந்துட்டு பயங்கரமான ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் காஷ்யப். இவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இமைக்கா நொடிகள், மகாராஜா போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் அடிக்கடி வந்துட்டு பாலிவுட் மூவிஸை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக விமர்சிக்கிறவர்னே கூடலாம் அப்படி சொல்லலாம். ஆனால் அங்கதான் அதிகமான படங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஆக்டர், தயாரிப்பாளர், இயக்குனர் நிறைய இருக்கு, இவர் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க வந்து பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு அதுல நிறைய ஊழல்கள் நடக்குது. ஸோ பேன் இந்தியா மூவி அப்படின்னா இவங்க நினைச்சுக்கிறாங்க நிறைய அதிகப்படியான ஒரு பட்ஜெட்டை போட்டு நம்ம அந்த படத்தை எடுத்துட்டோம்னா அது வந்து பேன் இந்தியா மூவி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இவங்க அப்படி எடுக்கிறேன்ற பேர்ல 4 வருஷத்துக்கு அந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எடுத்து மட்டும் இல்லாம அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு வரவேற்பும் இல்லாம எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம டப்புன்னு முடிஞ்சு போயிடுது. இதுக்காக இவங்க வந்துட்டு அதிகப்படியான காசு செலவு பண்றாங்க, அந்த காசை ஃபுல்லா இவங்க வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்னா அது வந்துட்டு செலவுனால அந்த படம் வந்து பேன் இந்தியா மூவியா போகக்கூடாது, அந்த படத்தோட கதையினால அது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அது போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பேன் இந்தியா மூவின்னு கருதப்பட்டு நல்ல ஒரு ஃபேமஸா போன படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி அண்ட் கேஜிஎஃப், அதுக்கப்புறமா வந்து அந்த பொன்னியின் செல்வனா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு படங்களா இருக்கட்டும், ஆர்ஆர் கூட நல்லா தான் போச்சு. பட் வேற படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போகவே இல்லை. ஸோ ரொம்ப ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்துட்டு பாலிவுட்ல இந்த பேன் இந்தியா மூவி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசையும் வந்துட்டு வீணடிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த பேன் இந்தியா மூவி சொல்லிட்டு பெரிய
பெரிய ஊழலை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு இவர் பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு. சோ அனுராக் காஷ்யப் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. உங்களுக்கு பேன் இந்தியா மூவிஸ் பிடிக்குமா இல்ல வந்து சின்ன சின்ன படங்கள் வர அந்த படங்கள் பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போற படங்களை பத்தி பார்க்க போறோம். ஒரு 3 படம் வந்துட்டு இந்த மே 16 ரிலீஸ் ஆக போகுது. முதல் படம் மாமன் படம். சோ இந்த படம் வந்து சூர்யா அவர்கள் ஒரு ஹீரோவா பண்றாரு. சோ ஆல்ரெடி அவர் ஹீரோவா பண்ண படங்கள் வந்து நல்லா ஒரு சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்துச்சு. சோ பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த படம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சூர்யா அவர்கள் எடுத்து பண்ற படங்கள் வந்துட்டு ரொம்ப யூனிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் அவர் வேற சொல்லியிருக்காரு. சோ எல்லாருமே வந்துட்டு சூர்யா தான் ஒரு ஹீரோவா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்துட்டு இயக்குனரை தாண்டி தயாரிப்பாளராகவும் கொஞ்சம் இறங்கி இருக்காரு. சோ அந்த தயாரிப்பாளர் ப்ரொடக்ஷனை வந்துட்டு அணுகும் போது எல்லாரும் வந்துட்டு சூர்யா தான் வந்துட்டு ஹீரோவா வேணும் அப்படின்னு கேட்கறாங்களா. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் சொல்லியிருந்தார். சோ அதனால வந்துட்டு இந்த மாமன் படம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்லயும் சரி சூப்பரா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கருதப்படுது. சோ 16 இந்த படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட கூடவே பாத்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்ற படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து சந்தானம் அவருடைய படம். இதுக்கு முன்னாடி வந்த தில்லுக்கு துட்டா இருக்கட்டும் இல்ல டிடி ரிட்டர்ன்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு, நல்ல ஒரு காமெடியாவே இருந்துச்சு. சோ இந்த படம் வந்துட்டு ஆர்யா அவருடைய ப்ரொடக்ஷன்ல வந்து ரிலீஸ் ஆகுது. லேட்டஸ்டா அதுக்கான ஆடியோ லான்ச்லாம் நடந்துச்சு. ஆடியோ லான்ச்லாம் ரொம்ப ஃபன்னா பேசினாங்க எல்லாருமே. சோ இந்த படம் வந்து நல்ல ஒரு காமெடியா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தானம் அவர்கள். சோ இந்த படமும் வந்துட்டு மே 16 ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஜோரா கைத்தட்டுங்க அப்படின்ற ஒரு படமும் வந்துட்டு யோகி பாபு அவர்கள் ஹீரோவா பண்ற அந்த படம் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த படமும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறதே சொல்லலாம். சோ நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கான இந்த சினி நியூஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.